எவ்வளவோ மீனவர்கள் இறக்குறான். கேரளாவில் இருந்த போது சொன்னாங்களே 2 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு. இன்டர்நேஷனல் கடல் எல்லையில் தாண்டி ஒரு மீனவன் இறந்தால் அதை இன்டர்நேஷனல் நீதிமன்றத்திலே அதை வழக்கை தொடர்ந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் நிவாரணம் வேண்டும் என்று கேட்பதற்கு இங்கு யாருக்காவது தகுதி இருக்கிறதா? இல்ல அந்த எண்ணம் இருக்கிறதா? எனவே இது முதற்கொண்டு ஏதாவது ஒரு மீனவன் இங்க இறந்தான்னா இதை இந்த வழக்கை இன்டர்நேஷனல் நீதிமன்றத்தில் இவங்க கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நாம அதற்கு உண்டான வேலையை செய்யும். இங்க நம்ம சொல்றோம் இலங்கை நம்முடைய தமிழக மீனவர்களை இலங்கை அரசு பிடிச்சுன்னு போனா அவமானப்படுத்துது, அசிங்கப்படுத்துது அப்படிலாம் சொல்றோம். சரி, உன் சமூகத்துக்காரனை அசிங்கப்படுத்த வெளியூர்காரன் சொல்றியே, வெளிநாட்டுக்காரன் சொல்றல்ல, தமிழகத்தில் உன்னோட சகோதரன் அகதியா வந்திருக்கானே அவன் எப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு மனசாட்சிப்படி நீ என்னைக்காவது ஒரு நாள் தமிழகத்தில் இருக்கிற தமிழன் அந்த அகதி முகாமில் போய் பார்த்து இருக்கிறோமா? வெளிநாட்டுக்காரன் அசிங்கப்படுத்துகிறான், வெளிநாட்டுக்காரன் என்னுடைய உடையை கிழிக்கிறான் என்று சொல்றமே, உடையே இல்லாமல் இங்க இருக்கிற அகதிகள் முகாமில் என்னோட தமிழர்கள் இருக்கிறான, நீ போய் அந்த தமிழருக்கு நீ பார்த்திருந்தீனா அரசு பயந்திருக்கும். இவன் வெளியூரில் இருக்கிற ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கே இவன் இப்படி நடக்கிறான்னு சொன்னால் உள்ளூரில் இருக்கிற தமிழர்களை ஏதாவது செஞ்சால் என்ன செய்வான்னு அரசு பயந்திருக்கும். நாம தான் அந்த பக்கமே போறது இல்லையே. அப்ப எப்படி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்? மத்தியில அது பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, தமிழன் தன்னை தமிழனாக உணராதவரை, தமிழன் தன்னை தமிழனாக வெளிக்கொண்டு நிற்காதவரை இந்த கொடுமைகள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் முதல்ல ஒன்றிணைங்க. நீங்க பாருங்க, உலக அளவுல இயக்கத்திற்கு தடை விதிச்சிருக்கான். சரி, எங்களை ஒரு பயங்கரவாத இயக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தடைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்தியாவில் தடை விதித்திருக்கான்ல, எப்படி இந்தியாவில் தடை விதிக்க முடியும்? 8 கோடி தமிழர்கள் இந்தியாவில் இருக்கிறோம். என்னுடைய சகோதரன் அவன். நீ மத்திய அரசு இந்த தடையை விலக்குகிறதோ இல்லையோ, நாங்கள் விளக்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்று இதுவரை தமிழகத்தில் இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு இங்க இருக்கிற தமிழர்கள் என்றைக்காவது எழுப்பி இருப்போமா? அப்ப எப்படா தமிழனை மதிப்பான்? எப்படி மதிப்பான்? இப்படி அடிமையா கடந்து, சாராயத்துக்கு அடிமையா கடந்து, திராவிட கட்சிகள் ஏதாவது காசு கொடுத்தான்னா அவன் பின்னாடியே போனீங்கன்னா உன்னை நாயை விட கேவலமாகத்தான் இந்த திராவிடர்கள் மதிப்பார்கள். எனவே நாம் அவங்க பாருங்க, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழனோட நிலைதான் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே இருக்கிற தமிழரின் நிலையை உயர்த்தும். தமிழகத்திலே இருக்கிற தமிழன் தாழ்ந்து இருந்தானா ஒரு பய தமிழகத்தை தமிழனை மதிக்க மாட்டான். இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கையாக அண்ணன் சீமான்